இப்போ மேஷம்க்கு என்ன ஸ்டேட்டஸ், என்ன எதிர்பார்க்கலாம், என்ன பலன் எதிர்பார்க்கலாம்? மேஷம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி 12 இருந்து அவர் உங்களை ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு விஷயமா சோதிச்சுட்டே இருப்பார். படிப்புனா படிப்பில் சோதிப்பார், எக்ஸாம்னா ஒரு எக்ஸாமில் அங்கே ஒரு சோதனையை டெஸ்ட்டு உங்களை சோதித்து பார்ப்பார். தங்கமாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, தகரமாக இருந்தீங்கன்னா நீங்கள் தோற்றுவீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் தங்கமாக தகரமா சோதனைக்கு உட்பட்டது தப்பு இல்லை. அந்த சோதனையில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்களா தோக்க போகிறீங்களான்றது உங்களுடைய தனிப்பட்ட திறமை, உங்களுடைய தனிப்பட்ட முயற்சி, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், மேஷம் இந்த மாதம் அந்த ராசிநாதன் செவ்வாய் 9th ஹவுஸில், தனுசு வீட்டில் 9th ஹவுஸில் குரு பார்வையில் வரும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும்.